மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் பார்ட் 3 எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாறன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை வந்து சரியான ஒரு ஃப்ராடுங்கிற விஷயத்தை வந்து வீரா கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாறன் வந்து வீரா வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கப்ப வந்து ஐ லவ் யூ வீரா அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ல வீராவை, அதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் நீங்களும் சொல்லுங்கள் ஐ லவ் யூ அப்படின்னோன்னே மற்ற எல்லோரும் சொல்கிறாங்க. 1 செகண்ட் ஐ லவ் யூ வீரா அப்படின்னோன்னே வள்ளி வந்து நீ கலக்கடா மாறா, எனக்கு என்னமோ வந்து நீ நிச்சயமாக இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீ வந்து தாலி கட்டிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இறங்கினோன்னே கலக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு ஆட சொல்கிறாங்க. அவரும் வந்து ஆட முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு டான்ஸு வந்து சரியாக ஆட தெரியாததுனால வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. உடனே வீராவை வந்து கண்மணி கூட போய் நின்று ஆடுன்னாங்க. எப்படியோ தடவி ஒரு வழியாக ஆடி முடிக்கிறாப்புல மாப்பிள்ளை. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாறன் வந்து மாஸ்க்கை போட்டுட்டு வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கமாக ஸ்டேஜில் ஒரு பொண்ணு வந்து வீராவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வீரா கூட வந்து மாறன் வந்து செம க்யூட்டாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்தாலே வந்து மாறன் ஆடுற மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து வள்ளி நினச்சி பார்க்குறாங்க. 2 பேரும் க்யூட்டாக செம்ம எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் டான்ஸு. மாஸ்க்கை டக்குன்னு கயட்டினோன்னா எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி ஆகிறாங்க. வள்ளி வந்து என்ன மாறா நீ வேறு லெவலில் கலக்கிட்டப்போ அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் கண்மணி வந்து ஏங்க உங்கள் தம்பி ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காப்புல, என்ன கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறான், மாப்பிள்ளை பார்த்தா கடுப்பாக பண்ணுறான், அவன் ஏதோ சந்தோஷமாக ஆடிட்டுருக்கா, ஒன்றும் தப்பாக தெரில, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னோடனே இந்த பக்கம் வந்து அரவிந்த் குடும்பம்லேருந்து அரவிந்த்லேருந்து எல்லாம் கடுப்பாயிடுறாங்க மாறன் மேலே. ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்து அரவிந்தை வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசிவிட்டு வீரா வந்து மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து டக்குன்னு மைக்கை பிடிச்சிடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வேணால் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக அடுத்தவங்களை பற்றி என்னென்னு தெரியாமல் முழுசாக பேசக்கூடாதுன்ட்டு வந்து வீரா வந்து ஒரு மொத்த குடும்பத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கா தெரியுமா. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு வந்து பல மணி நேரம் வந்து கடுமையாக உழைக்கிறா. அவளோட அக்காவுக்கு வந்து அவளே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா. இது மாதிரிலாம் உங்களால் செய்ய முடியுமா? அவள் சம்பாதிக்கிற அந்த 500 ரூபாய்க்கு உங்களோட காசு வந்து ஈடே ஆகாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அவன் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு வந்து வீரா வந்து கௌரவத்தை வந்து காப்பாற்றுறாப்புல சபையில். அது முடிஞ்ச உடனே இங்கே வந்து கரெக்டாக அவங்க பெரியப்பா பையன் வந்து கேட்குறாப்புல, பெரிய அதிகாரி இருக்கார்ல, அவர் வந்து எனக்கு என்னமோ மாறனும் வீராவும் 2 பேரும் ஏதோ லவ் பண்ணுற மாதிரியே தோணுது. ஓ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா, அப்போ உண்மை தானே அப்படின்னா, ஆமாம் இவங்க 2 பேரும் வந்து மனசு விட்டு சொல்கிறதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேசாமல் நான் வேணால் வந்து பேசி ராமச்சந்திரன் அவர்கிட்ட பேசி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டட்டுமா, தயவு செஞ்சு நிப்பாட்டு, நீ போய் தைரியமாக பேசு, நான் எப்படியாவது வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட பேசி நான் நிப்பாட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து மாறன் தனியாக வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கண்மணிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் வந்து வீரா வந்து இன்னொரு தடவை என்கிட்ட ஆட சொல்லணும் அப்படின்னப்ப, அவள் ஒரு தடவை போய் ஆடினதே பெரிய விஷயம், மறுபடியும் ஆடுவாளான்னு தெரில அப்படின்னப்ப இந்த விஷயத்தை பேசிட்டு கேட்டுட்டு நவுந்து போனோன்னா மாப்பிள்ளையை வந்து பின்னாடியே பார்க்குறாங்க. மாப்பிள்ளை வந்து அப்போ தான் வந்து கையில் ஒரு பேக்கெட் வந்து ஒரு பேப்பர் இதை எடுத்து வாயில் வந்து புஃப்னு புகை விட்டுக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்தோன்னா இவனுக்கு இந்த பழக்கம்லாம் வேறு இருக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறப்ப பார்ட்டி கிடைக்குமா அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எவ்வளோ பாட்டில் வேணாலும் அங்கே இருக்குது, வேணுங்கிறத எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுறாப்புல. இங்கே மாறன் வந்து இது வேறையா, உன்னெல்லாம் வீரா கிட்டக்க நெருங்க விட்டா தானடா, இது நானே கூட ஏதோ ஒன்று உன்னை மனசை வருத்தப்படுவோன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் நீ இப்படிப்பட்டவங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் வீராவை விட்டு கொடுக்க நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுடா அப்படின்னு மாறன் அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேச வந்துட்டாப்புல. போய் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாறன் வந்து முன்னாடி மாதிரி இல்லையே, அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னா, நான் கூட வந்து இப்போ பொறுப்பாக தான் இருக்கான், பல நாளாக இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான், பட் அவன் ஏதாவது ஒரு பொண்ணை விரும்புகிறானோ அப்படின்றப்ப ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல ராஜா. என்ன சொல்கிற அப்படின்னோன்னு, எந்த பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கரெக்டாக வள்ளி பக்கத்தில் வந்து நின்னோன்னே, அம்மா என்ன விஷயமா பேசிகிட்டு இருக்காப்புல ராஜாண்ணா அப்படின்னோன்னே, அதுவா ஒன்றும் இல்லைடா, உன் கல்யாணத்தை பற்றி வீரா கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் வந்து பேச சொல்லியிருக்கேன், எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாப்புல அண்ணன் அப்படின்னோன்னே, என்ன சொல்கிற, இப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத, உன்னை நம்பி வந்து நான் ஒரு வேறு திட்டம் போட்டால் நீ இப்படி சொதப்பி விட்றிய அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அண்ணனை ஓடி போய் வந்து ராமச்சந்திரன்கிட்டேருந்து வந்து வேகமாக அழைச்சிட்டு வராங்க. அண்ணா உன்னை முக்கியமான ஒரு விஷயமா கூப்பிட்றேன் வாண்ணா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் போகிறாங்க. அந்த பக்கம் வந்து அந்த பொருள் வச்சவரை வந்து தனியாக கிளம்பி போயிடுறாப்புல மண்டபத்துக்கு.